நம்ம ஊர்ல இருந்து தாய்லாந்து நாட்டுக்கு போயிட்டு வரவங்க இந்த மாதிரி காஞ்ச இலையால உருவாக்கப்பட்ட மூக்கடைப்பை சரி பண்ணக்கூடிய இயற்கை மூலிகைன்னு நினைச்சு வாங்கிட்டு வருவாங்க. இதுல இருந்து வரக்கூடிய ஸ்மெல் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கிடைக்கிற விக்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்மெல் மாதிரியே தான் இருக்குது. அதனாலதான் நம்ம ஊர்ல உள்ள மக்கள் இந்த விக்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்மெல் இந்த காஞ்சி போன இலையில இருந்து வருதுன்னு நினைச்சு வியந்து போய் வாங்கிட்டு வராங்க. உண்மையாவே இந்த காஞ்ச இலையில இருந்து வரக்கூடிய ஸ்மெல் இயற்கையா தான் வருதா அப்படிங்கறத ஒரு சின்ன செய்முறை மூலமா பாத்துக்கலாம். இப்போ இந்த செய்முறையை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த விக்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்மெல் தான் இதுல இருந்து வருது அப்படிங்கறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இப்போ நம்ம இந்த அண்ணாச்சி கிட்டே ஸ்மெல் பண்ணி பார்க்கறதுக்காக கேட்கலாம். இதை மோந்து பார்த்தா உங்களுக்கு என்ன வாடை வருது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இது விக்ஸ் ஏற்கனவே முன்னால் இருந்து இந்த விக்ஸ் முறை இது இருக்கு, ஏற்கனவே இருக்குது. அதை மோந்து பாருங்கள். இதே மனம் ஆமாம் வருது. என்ன வாடை வருது? விக்ஸ் வாடை. விக்ஸ் வாடை வருதா? இப்போ நம்மகிட்ட ஒரு மூலிகை இருக்குது, அதாவது வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த மூலிகை இருக்குது. அதை இதை மோந்து பாருங்கள், இதுலேருந்து என்ன வாடை வருதுன்னு சொல்லுங்கள். அந்த விக்ஸ் மனம் தான் வருது. உண்மையாகவே இந்த காஞ்ச இலையிலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லு இயற்கையாக தான் வருதா அப்படிங்கிறத ஒரு சின்ன செய்முறை மூலமாக பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த செய்முறைக்காக இந்த காஞ்ச டப்பாக்குள்ளே இந்த நெல் தூரில் இருக்கிற அந்த காஞ்ச வைக்கல்களை கொஞ்சமாக பிச்சு உள்ளே போட்டுக்கலாம். அடுத்ததான் இந்த லிக்யூடை பிச்சு போட்ட வைக்கல் மேலே லைட்டாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். இந்த லிக்யூடில் என்ன இருக்குதுன்னா மென்தாலும் கற்பூரமும் சேர்ந்த ஆயில் கலவை இருக்குது. இப்போ இதையும் நம்ம இந்த அண்ணாச்சி கிட்ட கொடுத்து என்ன ஸ்மெல் வருது அப்படிங்கிறத கேட்டுடலாம். அண்ணாச்சி, இது பார்த்தீங்கன்னா நம்ம தயாரித்தது, இதுலேருந்து என்ன வாடை வருது அப்படிங்கிறத உங்களால் மோந்து பார்த்து சொல்ல முடியுமா? அதே விக்ஸ் வாடை தான் வருது, அதே வாடை தான் வரும், மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. எப்படி இந்த ரெண்டுலேயுமே அந்த காட்டமான ஸ்மெல் வர்றதுக்கு மென்தாலும் கற்பூரமும் ஆட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் தாய்லாந்துலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த காஞ்சி போன இலையிலையும் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா இதிலேயே போட்டிருக்காங்க. அதுலேயும் சிலர் இந்த காஞ்ச இலையை அதிக விலை கொடுத்து வேற வாங்குறாங்க. அதுக்கு அவங்க நம்ம ஊரில் கிடைக்கிற இதையே வாங்கிட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மென்தால். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா கற்பூரம். இந்த மென்தால் மற்றும் கற்பூரத்தை பயன்படுத்தி நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற விக்ஸை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். தேவைப்படுறவங்க தமிழ் ஜெயிலர் யூடியூப் சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.